யோகி பாபு நடிப்பில் சுரேஷ் சங்கையா அவருடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க கிணத்த காணும் படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ கிணத்த காணம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற 5 படங்களில் ஒன் ஆஃப் த மூவி இது. ஸோ இந்த படத்துடைய ப்ரீமியர் ஷோ நான் நேற்றே பார்த்துட்டேன். ஸோ இந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆகிற படங்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சக்கப்புறம் வந்து சேரும். ஸோ நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நான் நம்புகிறேன். ஸோ கிணத்த காணம் இந்த படத்தை இயக்கியிருக்காரு சுரேஷ் சங்கையா அவர்கள். இப்போது சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உயிரிழந்தார். ஸோ அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் படத்தை வந்து அசிஸ்டன்ஸ் அவங்களாம் வச்சு தான் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படமானது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கிராயின் கருணை மனு படத்தினுடைய இயக்குனர். ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பே இந்த படத்தை பார்க்கறதுக்கான காரணமாக அமைஞ்சது. ஸோ இந்த படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா, ஒர்க் அவுட் ஆகலைன்றது நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நாம விமர்சனத்துக்கு போவோம். கிணத்த காணும் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமநாதபுரம் தாண்டி ஒரு சின்ன ஊர். அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சுத்தமாக கிடையாது. அந்த இடத்துல பூசாரியாக இருக்கிறார் யோகி பாபு அவர்கள். ஸோ ஊர் மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டிஷன் போடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அந்த ஒரு தினத்தில் யோகி பாபுக்கு வந்து பொண்ணும் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ உனக்கு கொடுக்குறது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து ஊரில் தண்ணியே இல்லை, என் பொண்ணு எதை நம்பி வரணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவருக்கும் ஒன்றுமே புரியல. அந்த ஒரு தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தாவை கூட்டு வந்து இங்கே நீர் இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ வந்து யோகி பாபுவோட வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அப்புறம் தோண்டி எடுக்கும்போது கிணறு வெட்டுறாங்க. அப்போ வெட்டும்போது வேற ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்தது, அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணாங்க, ஒரு வழியாக தண்ணியை எடுத்தாங்களா இல்லையான்னு தான் கதையாக அமையுது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்னா கண்டிப்பாக இந்த படத்தினுடைய கண்டென்ட் சொல்லக்கூடாது, இந்த படத்தினுடைய கதைகளம். இந்த கதைகளம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பொலிட்டிக்கலாக பேச வேண்டிய ஒரு முக்கியமான கதைகளமாக அமையுது. ஸோ இந்த கதைகளத்தை எடுத்து திரைக்கதை கொண்டு வரன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது முடிஞ்ச வரைக்குமே இந்த படத்தினுடைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். முக்கியமாக இது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். அது ஏன் சென்சிட்டிவான டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இன்னுமே நம்ம பல கிராமங்களில் வந்து தண்ணின்றது இல்லை. அதை வந்து அரசு தரப்பினரோட அலட்சியத்தினால எந்த அளவுக்கு இப்போ முற்றையாயிடுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தெரியும், இப்போது நிறைய இடங்களில் அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்க, ஓகே, அந்த இடத்துல மக்கள் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆச்சு? ஏன்னா அவங்கள வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்றாங்க. அதனால் அவங்களுக்கு தொழில் மாற்றம், அவங்களுடைய எல்லா இடமாற்றம் ஆகும்போது எல்லாமே பிரச்சனைகளாக வந்து நிற்குது. ஸோ அவங்களுடைய மையமாக வச்சு இந்த படத்தினுடைய கதையானது அமைக்கப்பட்டிருக்கு. அதை கொஞ்சம் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பேர் இது வரைக்கும் யாரும் பேசலை. ஸோ இது வந்து இந்த கண்டென்ட்டாக பார்க்குறீங்கன்னா இது ஒரு ஃப்ரெஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிவாஸ் கே பிரசன்னா அவருடைய பின்னணி இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. டெக்னிக்கலாகவே ஒரு சவுண்ட் கூட்டான ஒரு நீட்டான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அண்ட் யோகி பாபுவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து லவ்லினா இருக்கட்டும், மற்றும் பல நடிகர்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே சரி நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் மக்கள் நினைச்ச எல்லாருமே சூப்பரான ஒரு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க தான் இந்த படத்துக்கு ஒரு மெயின் கேரக்டரைசேஷன் அமைகிறாங்க. இந்த படத்தில் காமெடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃபாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா சொல்லிடலாம். அதுமாதிரி படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. லிட்டரலி இன்ட்ரோல் வரைக்கும் டைம் எடுத்துக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் தான் இந்த படத்தோட மெயின் கருக்குள்ளே போகிறாங்க. ஆனால் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சொல்லப்பட வேண்டிய விஷயம் சொல்லப்படணும், இன்னுமே சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா இன்னுமே இந்த பிரச்சனைகள் எங்கேயும் ஓடிட்டு இருக்கு. நம்மளுக்கு தெரியும், இப்போ கீழடியோ இல்லை வேற ஒரு விஷயங்களோ அந்த அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிற மக்களோட பாதிப்பு எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை வந்து இதை சுட்டி காட்டுற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அதை நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. சரி, இந்த படத்தில் என்ன பிரச்சனை? நல்ல கதைகளும் இருக்குது, நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்காங்க. ஆனால் படத்தினுடைய திரைக்கதை தான் அந்த படத்தினுடைய பெரிய ஏமாற்றமாக இருந்தது. லிட்டரலி எனக்கு இந்த படம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா இந்த விஷயங்கள், அதாவது இந்த கதையோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான பாலிட்டிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம். இதை எடுத்து சொல்கிறதுக்கே பெரிய தைரியம் வேணும். ஆனால் அந்த எடுத்து சொல்லப்பட்ட விதத்தில் தான் இந்த படம் வந்து எனக்கு பெரிய ஏமாற்றம் கொடுத்தது. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரொம்ப தொய்வான ஸ்க்ரீன் பிளேவாக இருந்தது. படத்தை வந்து எந்த விதத்தில் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த படத்தில் பிரச்சனை. ஏன்னா படத்தை வந்து காமெடி வெர்ஷனாக கன்வே பண்ணியிருக்காங்க. அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக கன்வே பண்ணியிருக்காங்க. எனக்கு புரியல, நான் எப்படி எடுத்துகிட்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு விஷயம் இருக்கும் இந்த படத்தில், அதாவது போலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் மக்களை அடிச்சுட்டு கொண்டு போயிட்டு பயங்கரமாக அடி வெளுப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல காமெடியை கையாண்டிருக்காங்க. அது ஏன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா நீங்கள் இந்த சீன் வந்து லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா கர்ணன் படத்தில் வர, அதாவது மாரி செல்வராஜ் எடுத்த கர்ணன் படத்தில் வர மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். நம்மளுக்கு எமோஷனல் ஆகணும், அவங்கள பற்றி எமோஷனல் ஆகணும். ஆனால் இந்த படத்தில் காமெடி பண்ணி வச்சுட்டு இது சுத்தமாக எனக்கு ஒட்டவே இல்லையேன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த இடத்துல காமெடி வந்திருக்கக்கூடாது.
ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே சீரியஸ் பிசினஸா தான் போயிருக்கணும். அப்படி போகாம இவங்க வந்து காமெடிய கையாண்டது எனக்கு ரொம்ப இது ஏமாற்றத்த கொண்டது. அது மட்டும் இல்லாம கிளைமாக்ஸ்ல ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அந்த கிளைமாக்ஸ் எதுக்குன்ற மாரி ஆச்சு. ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான கிளைமாக்ஸா இருந்தது. அதாவது இவங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது. அதாவது எவ்வளவோ தெய்வங்கள்லாம் இருந்துமே, இவன் இந்த விஷயத்த வந்து சரி பண்ணல. ஆனா இந்த ஒரு விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம் கிடைச்சது. அதனால அத சாமிய கும்பிடுறது ஓகே. தட் இஸ் குட். ஆனா அது சாமி அதையே வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து சாமியாரா மாறி என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. அதெல்லாம் வந்து படத்துக்கு உடன்படவே இல்ல. அதெல்லாம் ரொம்ப கிளீஷேவா எழுதப்படுது. அத தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் ஒண்ணு வரும். அதெல்லாம் சுத்தமா எனக்கு பயங்கர ஏமாற்றம். எதுக்கு இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த கிளைமாக்ஸ கொண்டு வரணும்? எதுக்காக இப்படி பண்ணணுன்ற மாரி எனக்கு கொஸ்டின் கேட்க தோணுச்சு. ஏன்னா, அந்த அளவுக்கு இந்த படம் வந்து எனக்கு கிளைமாக்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. இத வேற மாரியா போர்ட்ரே பண்ணியிருக்கலாமே! ஆக்சுவலி படமே வந்து ஒரு சீரியஸ் பிசினஸாவே கொண்டு போயிருக்கலான்ற மாரி இருந்தது. ஏன்னா, இந்த படத்தினுடைய கன்டென்ட் அப்படி. அந்த கன்டென்ட்ட கரெக்ட்டா டிரைவ் அண்ட் பண்ணல. அதாவது ஸ்க்ரீன் பிளே வடிவில நல்லா கொண்டு வரல. அதான் இந்த படத்தில எனக்கு பெரிய மாற்றம். காமெடீஸும் சரி, அட்லீஸ்ட் காமெடி போர்ஷனாச்சும் ஒழுங்கா எடுத்துட்டு வரலாம்னு பார்த்தா, அதுவும் சரி ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்கு. பெருசா கிளாரிட்டி இல்ல அந்த காமெடீஸ்ல. அதுமாரி படத்தில நெறைய இடங்கள்ல லென்த்தியான ஷாட்ஸ் இருக்கு. அதுவுமே இந்த படத்தில அகற்றிருக்கலாம். படத்தில ஃபர்ஸ்ட் ஹாஃப் தூக்கிட்டா கூட உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற சீன்ஸ நீங்க அழகா 10 நிமிஷத்தில கதைய சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படிதான் இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு ஏன் அவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்கன்ற மாரி கொஸ்டின் இருந்தது. ஸோ மொத்தத்தில இந்த படத்த பார்க்கலாமா, வேணாமா? இல்ல கண்டிப்பா பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் நல்லா வர வேண்டிய ஒரு படம். எதுக்கு இப்படி பண்ணாங்கன்ற ஒரு ஏமாற்றத்தினால, எனக்கு இந்த படமானது ஒரு ஆவரேஜ் மூவி. ஸோ இந்த படத்துக்கு நம்ம குடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5க்கு 2.5. ஸோ இந்த மாரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷனுக்கு சேனல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸ்டே வித் மீ எஃப்டி வாஸ் வித் மோகி.